சென்னை மாநகராட்சியில ராயபுரம் மற்றும் திருவிக நகர் மண்டலங்கள்ல, அதாவது மண்டலம் 5 மற்றும் 6, இந்த 2 மண்டலங்களில் பணிபுரிந்து வந்த தனியார் நிறுவனம் மூலமாக ஒப்பந்த அடிப்படையில பணிபுரிந்து வந்த இந்த தூய்மை பணியாளர்கள் தான் 13 நாட்களாக மாநகராட்சி அந்த ரிப்பன் பில்டிங் கட்டிடம் முன்பாக அவர்கள் இந்த 13 நாட்களாக அந்த போராட்டத்திலே ஈடுபட்டிருந்தார்கள். இந்த போராட்டத்திற்கு பல்வேறு கட்டத்துல அரசு தரப்பிலிருந்து, அதாவது அமைச்சர்கள் மற்றும் மாநகராட்சி மேயர், மாநகராட்சி ஆணையர் உள்ளிட்ட அதிகாரிகள் முன்னிலையில பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டது. அது மட்டுமல்லாமல் சென்னை மாநகராட்சி தரப்பிலிருந்து இதற்கு ஒரு விளக்கமும் கொடுக்கப்பட்டிருந்தது. இவருடைய பணி பாதுகாப்பு மற்றும் அவர்களுக்கான உத்தரவாதங்கள் குறித்த ஒரு விளக்கத்தையும் ஒரு அறிக்கையாகவும் சென்னை மாநகராட்சி கொடுத்திருந்தது. இந்த நிலையில் தான் அவர்கள் இந்த பேச்சுவார்த்தையோ அல்லது இந்த மாநகராட்சி கொடுத்த இந்த உத்தரவாத அறிக்கைகளையோ அவர்கள் ஏற்காமல் தொடர்ந்து இந்த போராட்டத்துல தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டு வந்தார்கள். இந்த நிலையில் தான் உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்பாக ஒரு வழக்கு தொடரப்பட்டு, ஒரு பொதுநல வழக்கு தொடரப்பட்டு, அதுல தூய்மை பணியாளர்கள் மாநகராட்சி கட்டிடம் முன்பாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது தொடர்பாகவும், இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுகிறது என்று ஒருவர் வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்குல உயர்நீதிமன்றம் இது போன்ற அனுமதி இல்லாமல் போராட்டம் நடத்தக்கூடாது, இதுக்காக அனுமதிக்கப்படக்கூடிய இடங்கள் தான் போராட்டம் நடத்தப்படும், எனவே அனுமதி இல்லாமல் போராட்டம் நடத்தக்கூடிய நிலையில அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி காவல்துறை சட்டத்திற்கு உட்பட்டு அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளலாம் என்று நீதிமன்றம் தெரிவித்தது. இதனைத் தொடர்ந்து அவர்களை மீண்டும் தூய்மை பணியாளர்களுடைய இந்த பிரதிநிதிகள், போராட்டம் நடத்தக்கூடியவர்கள் இந்த பிரதிநிதிகளை அழைத்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். அமைச்சர்கள் KN நேரு, அமைச்சர் சேகர் பாபு, மேயர் பிரியா உள்ளிட்ட பிற அதிகாரிகளும் அந்த பேச்சுவார்த்தையிலே இடம்பெற்றிருந்தார்கள். என்ற பொழுதும் அந்த தூய்மை பணியாளர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய அந்த கோரிக்கை, அவர்களுடைய பணியை நிரந்தரமாக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை அவர்கள் ஒரு ஒப்பந்த நிறுவனத்தின் அடிப்படையில் தான் பணிபுரிந்து வந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களை நிரந்தரமாக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர்களை அந்த நிலையில் அவர்கள் வலுவாக இருப்பதன் காரணமாக அந்த எந்த விதமான பேச்சுவார்த்தையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே இந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததாக கூறப்பட்டது. இதனை தொடர்ந்துதான் காவல்துறை இன்று மாலையிலிருந்தே நீதிமன்றத்தினுடைய உத்தரவு ஒரு பக்கம், பேச்சுவார்த்தை மீண்டும் ஒரு முறை நடத்தப்பட்டு அந்த பேச்சுவார்த்தையும் அதில் ஒரு தீர்வு எட்டப்படாத நிலையில காவல்துறை அதை நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில அவர்களை அங்கிருந்து அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை அதற்கு தொடங்கினார்கள். குறிப்பாக அதற்கு முன்னதாக காவல்துறை அதிகாரிகள் தொடர்ந்து ஆலோசனையிலும் ஈடுபட்டார்கள். குறிப்பாக இந்த பீக் அவர்ஸ் நேரங்கள்ல இன்று மாலையே இது போன்ற அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை தொடங்கினால் சாலை மறியல் போராட்டங்களோ அல்லது இந்த போராட்டம் மேலும் விரிவுபடுவதற்கான ஒரு வாய்ப்புகளோ இருக்கிறது என்பதனால, அதனால் போக்குவரத்து நெரிசல், பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படும் என்பதனால தொடர்ந்து காவல்துறையினர் ஆலோசனை நடத்தி தற்பொழுது இந்த கைது நடவடிக்கையை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டிருப்பதன் அடிப்படையில் ஆலோசனை நடத்தி நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த பிரச்சனை, அதாவது மாநகராட்சியில இந்த மண்டலம் 5 மற்றும் 6 இதில் பணிபுரிந்த இந்த தூய்மை பணியாளர்கள் ஏன் தொடர்ந்து அவர்கள் போராட்டத்திலே அவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டார்கள், அதற்கு மாநகராட்சியில் இருந்து கொடுக்கப்பட்ட விளக்கம் என்ன என்பது குறித்து மாநகராட்சி 12ஆம் தேதி, அதாவது நேற்றைய தினம் இது தொடர்பாக ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தார்கள். அந்த விளக்கத்துல இந்த பணியாளர்கள் எல்லாமே சுய உதவி குழுவின் வாயிலாகத்தான் அவர்கள் இந்த தூய்மை பணியாளர்களாக ஒப்பந்த அடிப்படையில அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதாவது புதிதாக இந்த மண்டலங்களுக்கு 1/8/2025 முதல், அதாவது ஆகஸ்ட் மாதத்துல இந்த 1ஆம் தேதியிலிருந்து இந்த சுய உதவி மூலமாக புதிதாக வேறொரு பணியாளர்கள் அங்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனால இந்த போராட்டம் என்பது 1ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது என்று அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். 2011ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சியில ஒட்டுமொத்தமாக ஏற்கனவே இருந்த மண்டலங்கள் எல்லாம் சேர்த்து 155 மண்டலத்தில் இருந்து 200 மண்டலமாக அது மாற்றப்பட்டது. இதுல மொத்தமாக 200 வார்டுகளாக பிரிக்கப்பட்டு 15 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டது. அந்த 15 மண்டலங்களிலுமே தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் பல்வேறு ஒப்பந்த நிறுவனங்கள் மூலமாக அவர்கள் இந்த திடக்கழிவு மேலாண்மை பணிகளை மேற்கொள்வதற்காக தூய்மை பணியாளர்கள் பணியமர்த்தப்பட்டார்கள். தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் சுய உதவி குழுக்கள் மூலமாக இந்த தற்காலிக அடிப்படையில் அந்த தூய்மை பணியாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று மாநகராட்சி அதுல விளக்கம் அளித்திருந்தது. அப்படி இந்த முறையில பணியாளர்களுடைய வருகை அடிப்படையில் தினக்கூலி ஊதியம் கணக்கிடப்பட்டு அவர்களை பணியில் ஈடுபடுத்தி அந்த சுய உதவி குழுக்கு வங்கி கணக்கு மூலமாக அவர்களுடைய
இந்த ஊதியம் எல்லாம் அனுப்பப்படுத்துவது. நேரடியாக இந்த தூய்மை பணியாளர்களுக்கு வந்து ஊதியம் வந்து மாநகராட்சி கொடுப்பதில்லை. மாறாக எந்த சுய உதவி குழு மூலமாக வந்து சுய உதவி குழு வந்து அந்த ஒப்பந்தத்தை எடுத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு கீழே தான் இந்த தூய்மை பணியாளர்கள் பணிபுரிகிறார்கள். அந்த சுய உதவி குழு இயக்கக்கூடிய அந்த நிறுவனம் மூலமாக தான் அவர்களுக்கு ஊதியங்கள் செல்கிறது, பண பலன்கள் மற்ற எல்லாத்தையும் செல்கிறது. இவர்கள் மாநகராட்சியினுடைய நேரடியான ஊழியர்கள் இல்லை என்று மாநகராட்சி விளக்கம் அளித்திருந்தது. எனவே இவர்களுக்கான ஊதியத்தை தினக்கூலி அடிப்படையில அவற்றை வந்து கணக்கிட்டு இந்த சுய உதவி குழுக்கள் மூலமாக அந்த பணம் வந்து அவர்களுடைய வங்கி கணக்குக்கு செல்லும். அவர்களுடைய வங்கி கணக்கில் இருந்துதான் இந்த தற்காலிக தூய்மை பணியாளர்களுடைய ஊதியமானது ஒவ்வொரு வங்கி கணக்குக்கும் செல்கிறது என்று மாநகராட்சி விளக்கம் அளித்திருந்தது. இது ஒரு பக்கம் இருக்கையில இது வந்து அவுட் சோர்சிங் முறையில் நடந்தது என்றையும் அவர்கள் வந்து விளக்கம் அளித்தார்கள். பிறகு 2020ஆம் ஆண்டுல இந்த வந்து இது ஒரு 10 மண்டலங்கள்ல முழுமையாக வந்து ஒரு மண்டலத்தில் வந்து ஒரு பகுதியாகவும் மற்றும் வந்து தனியார் பங்களிப்பு முறையில வந்து தொடர்ந்து இது போன்ற தூய்மை பணியாளர்களை இந்த 10 மண்டலங்கள்ல நியமித்திருக்கிறார்கள். அதே போன்று இந்த குறிப்பிட்ட இந்த 5 மற்றும் 6 இந்த மண்டலத்திலும் வந்து இதே போன்று தூய்மை பணியாளர்களை வந்து சுய உதவி குழுக்கள் மூலமாகத்தான் தற்காலிக ஊழியர்களாக, அதாவது சுய உதவி குழுக்களுக்கு ஒட்டுமொத்தமாக ஊதியத்தை கொடுத்து அவர்கள் மூலமாக அந்த தூய்மை பணியாளர்கள் ஊதியம் சொல்லக்கூடிய வகையில இது போன்ற இந்த 2 மண்டலங்களில் இவ்வாறுதான் வந்து தூய்மை பணியாளர்கள் நியமிக்கப்பட்டதாகவும் இதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த இந்த கடந்த ஆண்டு இதற்கு முன்பும் இதே போன்றதான் செய்திருக்கிறாங்க. இது போன்று இருந்த சில மண்டலங்களிலும் கூட தூய்மை பணியாளர்கள் நியமிக்கப்பட்டு பிறகு வந்து புதிதாக இதற்கான அந்த ஒப்பந்த காலம் முடிந்த பிறகு வேறொரு நிறுவனத்தை அல்லது வேறொரு சுய உதவி குழுக்கள் மூலமாக இவர்கள் வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது வந்து வழக்கமாக இந்த மண்டலங்கள்ல சுழற்சி முறையில தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் மாற்றப்பட்டு வந்தார்கள் எனவும் அதன் அடிப்படையில் தான் இந்த குறிப்பிட்ட 5 மற்றும் 6 இந்த 2 மண்டலங்களிலும் தூய்மை பணியாளர்கள் வந்து மாற்றப்பட்டதாகவும், அதாவது மாற்றப்பட்டது என்றால் அந்த சுய உதவி குழு அது எந்த நிறுவனம் வந்து அந்த பணிகளை மேற்கொள்கிறதோ அந்த நிறுவனத்திற்கான பணிகள் வந்து மாற்றி அமைக்கப்பட்டதாகவும் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது வழக்கமாக நடந்து கொண்டிருந்த நடைமுறைதான் என்றும், ஆனால் இந்த நிறுவனத்தில் இந்த சுய உதவி குழுக்கள் மூலமாக பணிபுரிந்த இந்த 2 மண்டலங்களில் பணிபுரிந்த தூய்மை பணியாளர்கள் தான் இதற்கு வந்து அவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தங்களுக்கு வந்து நிரந்தரமான அந்த பணி பாதுகாப்பை மாநகராட்சி உறுதி செய்ய வேண்டும் என்று அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று மாநகராட்சி வந்து விளக்கம் அளித்திருந்தது. இதற்கு வந்து அவர்கள் வந்து மீண்டும் மாநகராட்சி தரப்பிலிருந்து ஒரு விளக்கம் கொடுக்கும் பொழுது இவர்களுடைய பணி பாதுகாப்பை வந்து உறுதி செய்வதாகவும், மீண்டும் தொடர்ந்து அவர்கள் வந்து அதே பணிகளை மேற்கொள்வதற்கும் அதே நிறுவனத்தில் வந்த ராம்கே என்ற ஒரு தனியார் நிறுவனத்தின் மூலமாக அவர்கள் வந்து பணியமர்த்தப்படுவதற்கும் அவர்கள் மூலமாக அந்த பண பலன்கள் அவர்களுக்கான பணிக்கால பலன்கள் எல்லாமே வந்து தனியார் நிறுவனத்தின் மூலமாக தான் கிடைக்கும் என்று அந்த ஒரு விரிவான ஒரு விளக்கத்தையும் வந்து கொடுத்திருந்தார்கள். என்ற பொழுதும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த இந்த தூய்மை பணியாளர்கள் அவர்கள் வந்து மாநகராட்சியினுடைய நேரடி பணியாளர்களாக நியமிக்கக்கூடிய வகையில தங்களுக்கு பணி பாதுகாப்பு வேண்டும் என்று அவர்கள் தொடர்ந்து இந்த கோரிக்கையை முன்வைத்து இந்த போராட்டத்தை நீட்டித்து வந்தார்கள். பல்வேறு கட்டங்களாக இது நீதிமன்றத்திற்கு செல்வதற்கு முன்பாக அமைச்சர்கள் அதிகாரிகள் முன்னிலையில இந்த பேச்சுவார்த்தைகளும் நடத்தப்பட்டது. ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில எந்த விதமான ஒரு உடன்பாடும் எட்டப்படவில்லை. இந்த நிலையில்தான் நீதிமன்றத்துல இது தொடர்பான வழக்கு சென்ற நிலையில அந்த வழக்குல நீதிமன்றம் இது இந்த இடத்தில் போராடுவதற்கு, அதாவது போராட்டம் நடத்துவதற்கே வந்து நீதிமன்றம் தலையிடவில்லை. ஆனால் இது அனுமதிக்கப்பட்ட இடத்தில் நடக்கவில்லை. அனுமதிக்கப்படாத இடங்களில் போராட்டத்தை வந்து நடத்தக்கூடாது என்று நீதிமன்றம் கூறியதோடு சட்டத்திற்குட்பட்டு அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துங்கள், சட்டத்திற்குட்பட்டு அவர்களை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளுங்கள் என்று நீதிமன்றம் வந்து அறிவுறுத்தியிருந்த நிலையில் தான் அதற்கு பிறகு இந்த பேச்சுவார்த்தை வந்து நடந்தது. ஆனால் இந்த பேச்சுவார்த்தையிலும் வந்து ஒரு சுமூக உடன்பாடு வந்து எட்டப்படவில்லை. தூய்மை பணியாளர்கள் மற்றும் அந்த போராட்டத்தை நடத்தக்கூடிய பிரதிநிதிகளாக இருப்பவர்களும் தொடர்ந்து அவர்கள் வந்து இந்த போராட்டம் வந்து தொடரும் என்று அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் வந்து தற்பொழுது காவல்துறையினர் இந்த மாலையிலிருந்தே வந்து அவர்கள் குவிக்கப்பட்டிருந்த நிலையில அவர்கள் தற்பொழுது இந்த கைது நடவடிக்கைகளை தொடர்ந்து இருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டு வேறொரு இடத்திற்கு அவர்கள் வந்து அங்கிருந்து கொண்டு செல்லப்படுகிறார்கள். சமூக நல கூடங்கள்ல தனியார் மண்டபங்கள்ல அவர்கள் கொண்டு சென்று வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கு தற்பொழுது வந்து மாநகர பேருந்துகளை அதற்கு பயன்படுத்தி அவர்களை இங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மாநகராட்சி என்ற ரிப்பன் மாளிகை முன்னிலையில சாலை ஓரமாக இருந்த அந்த நடைபாதையில் தான் அவர்கள் வந்து டென்ட்டுகள் அமைத்து தொடர்ந்து 13 நாட்களாக இந்த போராட்டத்திலே அவர்கள் வந்து ஈடுபட்டிருந்தார்கள். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தொடர்ந்து வந்து அந்த தூய்மை பணியாளர்களுக்கு வந்து அவர்களை சந்தித்து ஆதரவு அளிப்பது, அவர்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவு அளிப்பது, அவர்கள் தரப்பு கோரிக்கைகளை வந்து பிரதிபலிக்கக்கூடிய வகையில் அவர்களும் வந்து தொடர்ந்து
கூறி வந்தார்கள். என்ற பொழுதும் இந்த விவகாரத்தில் என்ன நடந்தது, ஏன் தூய்மை பணியாளர்கள் போராடுகிறார்கள், மாநகராட்சி தரப்பிலிருந்து முன்வைக்கக்கூடிய விளக்கம் என்ன என்று விரிவான விளக்கமும் நேற்று தினம் கொடுக்கப்பட்டிருந்தது. இது ஒரு ஒப்பந்த அடிப்படையில தனியார் நிறுவனங்கள் மூலமாக ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்டது. என்ற பொழுதும் அவர்கள் தொடர்ந்து அந்த நிறுவனத்தின் மூலமாக தொடர்ந்து அவர்கள் பணி பாதுகாப்பு இருக்கும், 100% அவர்கள் மீண்டும் பணியிலே தொடர்வார்கள் என்ற விளக்கம் கொடுக்கப்பட்டிருந்தது. என்ற பொழுதும் மாநகராட்சியின் கீழே தொடர்ந்து அவர்கள் ஒப்பந்த அடிப்படையில ஒரு 10 ஆண்டுகள் அல்லது அதுக்கு மேலே பணிபுரிந்தால் அவர்களை நிரந்தர பணியாளர்களாக நியமிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். அந்த கோரிக்கையை முன்வைத்துதான் அவர்கள் இந்த போராட்டத்தையும் தொடர்ந்தார்கள். இதற்கு மாநகராட்சி தரப்பிலோ அல்லது அமைச்சர்கள் தரப்பிலோ முன்வைக்கப்பட்ட எந்த விதமான ஒரு தீர்வையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அவர்கள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நீதிமன்றமும் இதில் தலையிட்டு அவர்களை இங்கிருந்து அப்புறப்படுவதற்கான இந்த உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில தற்பொழுது காவல்துறை அவர்களை அங்கிருந்து கைது செய்து அழைத்து செல்வதற்கான பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பெரும்பாலும் பெண்கள் இந்த தூய்மை பணிகளில் ஈடுபடுவதும் பெண்களாகவும் இருக்கிறார்கள். அதே போன்று இந்த போராட்ட தூய்மை பணியாளர்கள் தவிர்த்து அவர்களுடைய போராட்டத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய நபர்களாக அதில் மேலும் அங்க இருந்தவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். வழக்கறிஞர்களுடைய சீருடையில இருந்தவர்களும் கூட அவர்கள் இந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்களும் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். காவல்துறை அதிகாரிகள் தற்பொழுது அதற்கான ஆலோசனையை நடத்தி தற்பொழுது இந்த கைது நடவடிக்கையை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள். கூடாரம் அமைத்து தொடர்ந்து 13 நாட்களாக போராடி வந்த நிலையில அவர்கள் அதே இடத்தில் இருந்து அமர்ந்து அங்கிருந்து விலகி செல்லாமல் அங்கிருந்து அவர்களை அப்புறப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து, கைது செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ந்து ஒருவரை ஒருவர் கைகளை பிடித்துக் கொண்டு அவர்கள் அமர்ந்திருப்பதனால அவர்கள் பெரும்பாலும் பெண்களாக இருப்பதனால பெண் காவலர்கள் அங்க ஏற்கனவே வரவழைக்கப்பட்டார்கள். இந்த பெண் காவலர்கள் மூலமாக பெண்களை கைது செய்ய வேண்டும் என்று அவர்கள் அழைத்து சென்று வாகனத்தை ஏற்ற வேண்டும் என்று அதிகாரிகள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அதன்படி பெண் காவலர்கள் அந்த கைது நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள். அதே போன்று வழக்கறிஞர்கள் மற்றும் அந்த போராட்டத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய நபர்களும் அங்கு இருக்கிறார்கள். எனவே ஆண் காவலர்களும் அதிகமாக ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் மாநகராட்சி மற்றும் அதற்கு சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் அவர்கள் அதற்கான கண்காணிப்பு பணியிலே இருக்கிறார்கள். இந்த சாலையில் தற்போது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய அந்த சாலையில போக்குவரத்து மாற்றிவிடப்பட்டிருக்கிறது. அந்த சாலை வழியாக, அதாவது சென்னை சென்ட்ரல் அருகே இருக்கக்கூடிய அந்த பகுதி, அந்த பகுதியில ஈவேரா நெடுஞ்சாலையில வரக்கூடிய வாகனங்கள் மாற்று வழியில திருப்பி விடப்பட்டிருக்கிறது. அதாவது வேப்பேரியை கடந்து காந்தியர்வின் பாலம் வழியாக அவர்கள் சென்றால் அண்ணா சாலையை சென்று மாற்று வழியிலே செல்லலாம். ஏன்னா தற்போது அந்த வழியாக வரக்கூடிய வாகனங்கள் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்பதால் அந்த மாற்று வழிகள் திருப்பி விட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த கைது நடவடிக்கை இன்னும் சில மணி நேரங்கள் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொடர்ந்து அவர்கள் ஒரு 100க்கும் மேற்பட்டோர் அங்கே அவர்கள் அமர்ந்து இந்த போராட்டத்திலே ஈடுபட்டு வந்த நிலையில தற்பொழுது இந்த கைது நடவடிக்கை தொடங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கங்கே அவர்கள் அந்த போராட்டம் நடத்தக்கூடிய இடத்திலேயே அனைவரும் ஒன்றிணைந்து அவர்களை கைகளை கோர்த்தபடி அங்கு அமர்ந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதனால ஒவ்வொருவராக அங்கிருந்து வலுக்கட்டாயமாக அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கையில் காவல்துறை ஈடுபட்டிருக்கிறது. இது சுதந்திர தினம் நாளை மறுதினம் சுதந்திர தினமும் கொண்டாடப்படுகிறது. இது மாநகராட்சி கட்டிடமான இந்த ரிப்பன் மாளிகை அருகில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் ரயில் நிலையம் இவங்க எல்லாமே அதற்கான ஆயத்த பணிகளை மேற்கொள்வார்கள். ஒரு பக்கம் சுதந்திர தின கொண்டாட்டம் நடத்தக்கூடிய நேரத்தில் தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள். எனவே அதில் அவர்களுக்கு முன்னதாக அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்ற ஒரு காவல்துறையினுடைய உழைப்பு ஒரு பக்கம் இருந்தது. அதே வேளையில இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட நீதிமன்றம் இதில் தலையிட்டு அனுமதிக்கப்பட்ட இடங்களில் இது போன்ற போராட்டங்களை அவர்கள் நடத்தலாம், ஆனால் அனுமதிக்கப்படாத இடத்தில் இந்த போராட்டத்தை நடத்தக்கூடாது என்று அவர்கள் அறிவுறுத்தியிருந்தார்கள். அதற்கு பிறகுதான் இந்த பேச்சுவார்த்தையும் மீண்டும் நடத்தப்பட்டது. இந்த பேச்சுவார்த்தையில் சுமூக உடன்பாடு எட்டப்படாத நிலையில் காவல்துறை தற்போது கைது நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார்கள். வலுக்கட்டாயமாக பலரையும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கைது நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடி வருவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்து அந்த வாகனத்தில் ஏற்றக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்க்கலாம். 13 நாட்களாக தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து அவர்கள் இந்த மாநகராட்சி கட்டிடம் முன்பாக சாலை ஓரமாக நடைபாதையிலே அமர்ந்து கூடாரம் அமைத்து அவர்கள் அங்கே இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். அவர்கள் தரப்பு கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டது. அதே வேளையில தொடர்ந்து பேச்சுவார்த்தை என்பதும் அவ்வப்போது நடத்தப்பட்டு வந்தது. அமைச்சர் தரப்பிலிருந்தும் அதிகாரிகள் தரப்பிலிருந்தும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வந்தது. இவர்களுடைய போராட்டக்காரர்களுக்கு ஒரு பக்கம் ஆதரவளித்த அரசியல்வாதிகளும் தொடர்ந்து அரசியல் கட்சி தலைவர்களும் ஆதரவளிக்கக்கூடிய வகையில நேரில் சந்தித்து வந்தார்கள். இந்த போராட்டம் தொடர்ந்து நீடிக்கப்பட்டு வந்த நிலையில் ஒரு 13 நாட்களாக எங்களுடன் நீட்டிக்கப்பட்டு வரக்கூடிய
அந்த இடத்தில் வந்து அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று தொடரப்பட்ட வழக்கில் நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் அதற்கு பிறகு காவல்துறை ஒரு ஆலோசனை நடத்தி இங்கிருந்து இந்த கைது நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்கிறார்கள். கைது செய்யப்பட்டவர்களை வந்து ஒரு சமூக நலக்கூடத்திற்கோ அல்லது ஒரு தனியார் மண்டபத்திற்கோ கொண்டு சென்று அவர்களை வந்து தங்க வைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வந்து கூறப்படுகிறது. அவர்களை இங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைக்குள்ள காவல்துறை தொடர்ந்து அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறது. இன்னும் அந்த மாநகர பேருந்துகளை இந்த கைது நடவடிக்கைக்காக அவர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். 500க்கும் மேற்பட்ட காவல்துறை வந்து இந்த ஒரு குழுவை வந்து கைது செய்து வாகனத்தில் ஏற்றி அதை வந்து காவலர்கள் வாகனத்திலேயே வந்து ஒரு 10லிருந்து 20 காவலர்கள் அந்த வாகனத்தில் ஏறி அவர்களை இங்கிருந்து கொண்டு செல்வதற்கான பணிகளை மேற்கொள்கிறார்கள். அதற்கு பிறகு மற்றொரு வாகனம் வந்து வரவழைக்கப்படுகிறது. இப்படி மாநகர பேருந்துகள் மூலமாக அவர்களை கைது செய்து கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள். ஒரு 100லிருந்து 150 தூய்மை பணியாளர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள். அவர்களை தவிர்த்து அவர்களை வந்து ஒருங்கிணைக்கக்கூடியவர்கள், அவர்களை ஆதரவளிக்கக்கூடியவர்களாக பலரும் வந்து அந்த போராட்ட களத்திலே அவர்கள் வந்து இரவும் பகலும் அவர்களும் வந்து அங்கே இருந்திருக்கிறார்கள். எனவே தூய்மை பணியாளர்களுடன் அவர்களுக்கு ஆதரவளித்து அந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்தவர்களும் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் பலர் வந்து வழக்கறிஞர் உடையிலுமே வந்து அங்கே இருந்தார்கள். அவர்கள் பேச்சுவார்த்தையின் பொழுதும் அவர்களும் வந்து தொடர்ந்து அந்த பேச்சுவார்த்தையிலே அமர்ந்தவர்களுடைய பிரதிநிதிகளாக அந்த பேச்சுவார்த்தையிலே அமர்ந்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் அவர்களும் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்படி கைது செய்யப்பட்டவர்கள் தொடர்ந்து வந்து வெவ்வேறு இடங்களில் கொண்டு சென்று வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரே இடத்தில் அத்தனை பேரையும் வைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றால் இருவேறு இடங்களில் வந்து கொண்டு சென்று வைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. அதே வேளையில் மீண்டும் வந்து அங்கு போராட்டக்காரர்கள் வந்து வருவார்கள் என்றால் அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றால் அந்த இடத்துல வந்து போலீசார் வந்து தீவிர பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் வந்து மேற்கொள்வார்கள், கண்காணிப்பும் மேற்கொள்வார்கள். வேறு யாரேனும் வந்து இந்த தூய்மை பணியாளர்கள் கைது நடவடிக்கைகள் எதிர்ப்பு தெரிவித்தோ அல்லது மீண்டும் வந்து தூய்மை பணியாளர்கள் அமர்ந்து போராட்டம் நடத்தினாலோ அவற்றை அங்கிருந்து வந்து அவர்களை கைது நடவடிக்கை மேற்கொள்வதற்கோ அல்லது அதற்கு வந்து தடை ஏற்படுத்துவதற்கோ போலீசார் அந்த பகுதியில வந்து தொடர்ந்து பாதுகாப்பு பணியிலும் வந்து இருப்பார்கள். இந்த 13 நாட்களாக நடந்து வந்த போராட்டம் என்பது பல்வேறு கட்ட ஆலோசனைகள், பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் வந்து நடத்தப்பட்டிருக்கிறது. அவர்கள் தரப்பு கோரிக்கைகளும் வந்து முழுவதுமாக வந்து கேட்கப்பட்டுதான் மாநகர தரப்பிலிருந்து ஒரு விளக்கத்தையும் வந்து கொடுத்திருந்தார்கள். இப்படி இந்த தூய்மை பணியாளர்களுக்கு அந்த தனியார் நிறுவனங்கள் மூலமாக அல்லது சுய உதவி குழுக்கள் மூலமாக மண்டல வாரியாக நியமிக்கப்படக்கூடிய இந்த தூய்மை பணியாளர்கள் தற்காலிக பணியாளர்கள் தான் வந்து நீட்டிக்கப்பட்டு வந்தார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இந்த தனியார் நிறுவனத்துல தொழிலாளர் சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு பணியாளர்களாக இவர்கள் ஈடுபடுத்தப்பட்டதாக. எனவே இந்த தூய்மை பணியாளர்களுக்கு அந்த தனியார் நிறுவனங்கள் மூலமாக பல்வேறு பணப்பலன்கள், பணிக்கால பலன்கள் வந்து இருந்தது என்றும் மாநகர தரப்புல வந்து விளக்கத்தை கொடுத்தார்கள். குறிப்பாக அந்த தனியார் நிறுவனத்தின் மூலமாக தற்காலிக பணியாளர்களாக பணிபுரியக்கூடிய இந்த தூய்மை பணியாளர்களுக்கு வருங்கால வைப்பு நிதி PF, ஊழிய மற்றும் மருத்துவ காப்பீடு, போனஸ், பண்டிகை கால சிறப்பு உதவிகள், திருமண உதவித்தொகை மற்றும் கல்வி, உயர்கல்வியினுடைய உதவித்தொகை, அதே போன்று இன்சூரன்ஸ் திட்டத்துல விபத்து மரணம் அல்லது இயற்கை மரணம் உள்ளிட்டவற்றுக்கான நிவாரண இழப்பீடு நிதியும் வந்து வழங்கப்படுவதாக கூறப்பட்டிருக்கிறது. ஆண்டுதோறும் வந்து முழு உடல் பரிசோதனை செய்யப்படுகிறது. இப்படி வந்து பல்வேறு பணிக்கால பலன்கள் வந்து அதில் இருப்பதாக வந்து குறிப்பிடப்பட்டது. என்ற போதும் இவற்றை வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வந்து அதை ஏற்காமல் தொடர்ந்து போராடி வந்து தொடர்ச்சியாக தற்பொழுது அவர்கள் வந்து கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு அழைத்துச் செல்லப்படுகிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.